ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த படத்தோட பேரு ஷேம். 2011ல வந்த இங்கிலீஷ் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்றேன் கேளுங்க. நம்ம படத்தோட ஹீரோ பேரு பிரண்டன். சரியான காமவெறிய. பொழுதன்னைக்கும் பலான படங்களை பார்க்கறது, கையடிக்கிறது தான் அவனோட முக்கிய வேலையே. விதவிதமா நடிகைகளோட படங்களை எல்லாம் சேகரிச்சு அந்த படங்களை முன்னாடி வச்சுட்டு அதை பார்த்து செம குஷியா கையடிப்பான். அப்படி சந்தோஷமா கையடிச்சு கும்மி அடிச்சு வாழ்ந்துட்டு இருந்த அவன் லைஃப்ல ஒரு முக்கியமான திருப்பமனம் வருது. அதாவது அவனோட தங்க அவன் வீட்டுக்கு தங்க வர்றா. வந்தது மட்டும் இல்லாம பிரண்டன் ஒரு நாள் தனியா உட்கார்ந்து கையடிச்சு சந்தோஷமா இருந்த சமயத்துல அதை பார்த்தர்றா. படத்தோட ஒன்லைனரே இவ்வளவு பெருசுனா படத்துல எந்த அளவுக்கு சம்பவம் இருக்குன்னு பாருங்க. சரி, இப்ப படம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ பிரண்டனை காமிக்கிறாங்க. அவனுக்கு 35+ வயசு. டெய்லியும் ஆஃபீஸ்க்கு மெட்ரோல தான் போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி இன்னைக்கு அவன் மெட்ரோல போகும்போது அங்க செம்ம அழகான ஒரு பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்ட ட்ரெஸ் போட்டிருக்கா. அவ தொடையெல்லாம் பளீர்னு தெரியுது. இதுல அடிக்கடி கால் மாத்தி போட்டு வேற உட்கார்றா. ஒவ்வொரு தடவையும் அவ கால் மாத்தி போட உட்காரும் போதும் பிரண்டனுக்கு குபீர்னு வருது. பிரண்டன் ஆவலா அவ குகைய பாத்திர முடியுமான்னு பார்க்கறான். ஆனா அவ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கைய வச்சு மறைச்சு பிரண்டன் பார்க்காதபடி பண்ணிடுறா. பிரண்டனுக்கு தாங்கல. அந்த குகைக்குள்ள விட்டு குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ண அவனால ஆபீஸ் வர வரைக்கும் கூட பொறுக்க முடியல. ஏன்னா ஆஃபீஸ் போனால் முதல் வேலையாக பாத்ரூம்குள்ளே போய் இவளை பற்றி கற்பனை பண்ணிட்டே மஜாவாக கையடிக்கலாம். பார்த்தீங்களா? அதுக்கு தான் மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. தொடர்ந்து அந்த பொண்ணவே பார்த்துட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணும் இவன் தன்னை பார்க்கறத பார்க்குறா. அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. ஆனால் பிரண்டன் கண்ணை பார்த்தவ அவன் கண்ணில் காம தீ பற்றி கபகபன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இது வேலைக்காகாது, இவங்கிட்ட மாட்டுன்னா சாசே இல்லாமல் நம்மளை தின்னுருவான் அப்படின்ட்டு ட்ரெயின் நிற்கவும் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி அந்த பொண்ணு ஓடி போயிடுறா. இவனும் பின்னாடியே துரத்துறான். ஆனா கூட்ட நெரிசல்ல அவளை மிஸ் பண்ணிடுறான். சுத்தி முத்தியும் தேடி பார்க்கறான். அந்த பொண்ணு கண்ணிலேயே அகப்படல. ரொம்ப ஏமாற்றமா ஆஃபீஸ்க்கு வரான். இவன் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆஃபீஸ்க்குள்ளேயே லேப்டாப்ல விதவிதமா நடிகைகளோட படங்களை எல்லாம் பதிவிறக்கம் பண்ணி அதை சிஸ்டம்ல போட்டு விட்டுட்டு இவனே அந்த நடிகைகளை பண்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு சந்தோஷமா கையடிச்சு மகிழ்ச்சியா இருப்பான். ஏகப்பட்ட நடிகைகளோட படங்கள் வச்சிருக்கான். இவன் கையடிச்சது போக மிச்சம் இருக்கிற சமயத்துல தான் வேலையே பார்ப்பான். அப்படிப்பட்ட ஒரு காம வெறிய டெய்லி ஆபீஸ் முடிஞ்சு ஒரு பப்புக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போவான். இவன் பேச்சுலர் வேற, அதனால இவனை கேள்வி கேட்பாரே கிடையாது. பப்புக்கு போய் அங்க இவனுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். கூட்டிட்டு வந்து அவன் சந்து பந்துக்குள்ளெல்லாம் அவன் தம்பியை விட்டு ஆட்டு நாட்டி சும்மா குத்து குத்துன்னு குத்தி எடுத்து பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவான். இதுதான் அவனோட அன்றாடம் வேலை. இவனுக்கு ஒரு பாஸ் இருப்பான். அவன் பேரு டேவிட். அந்த டேவிடும் ஒரு மேட்டர் வரையும் தான். அதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப நல்லா செட் ஆகும். மோஸ்ட்லி இவங்க 2 பேரும் தான் பாருக்கு போவானுங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுகளை கரெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து காரில் கிளம்புவானுங்க. பல சமயத்தில் காரை கொண்டு போய் ஓரமாக நிறுத்திட்டு காருக்குள்ளே வச்சே அந்த பொண்ணுகளை மேட்டர் பண்ணுவானுங்க. இன்னைக்கு அவசரமாக ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. டேவிட் தான் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கான். கம்பெனியோட வளர்ச்சி அதோட ஃபியூச்சரை பற்றி எல்லாம் டேவிட் ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்க மீட்டிங் ஹாலில் உட்கார்ந்துருந்த பிரண்டன் அந்த மெட்ரோவில் பார்த்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் அவ உட்கார்ந்துருக்கிற மாதிரியே அவனுக்கு தெரியுது. அவளை அந்த டேபிள்ல தூக்கி உட்கார வச்ச குத்தனும் போல அடக்க முடியாம அவனுக்கு ஆசை வருது. அவளை எப்ப பார்ப்போம்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். ஒரு வழியா மீட்டிங் முடியவும் அவசரமா பாத்ரூம்குள்ள ஓடுறான். போன வேகத்திலேயே பாத்ரூம்குள்ள கண்ணை மூடி அந்த மெட்ரோவில் பார்த்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு வெறித்தனமா கையடிச்சு கஞ்சியை செதற விடுறான். செதறின கஞ்சி எல்லாம் டிஷ்யூ பேப்பர்ல தொடச்சு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரண்டனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் எந்த அளவுக்கு மேட்டர் வெறியான்னு. அன்னைக்கு நைட்டும் அவனும் அவன் பாஸ் டேவிடும் கிளப்புக்கு போயிட்டு அங்க பொண்ணுகளை பிக்கப் பண்ணிட்டு அவங்கள கார்ல கூப்பிட்டு போய் மேட்டர் பண்ணிட்டு இவன் வீட்டுக்கு வரும்போது வெடி காத்தால ஆகி போகுது. வீட்டுக்கு வந்தவன் வீடு இருக்கிற கண்டிஷனை பார்த்து பயந்தே போயிடுறான். ஏன்னா கேட் ஓப்பன் ஆயிருக்கு, வீட்டுக்கு கதவு ஓப்பன் ஆயிருக்கு. எவனோ ஒரு திருட்டு பையன்தான் வீட்டுக்குள்ள பூந்துட்டானோ அப்படின்னு வீட்டுக்கு உள்ள போய் பார்க்கறான். அப்பதான் பாத்ரூம்குள்ள இருந்து சத்தம் வருது. யாரோ பாத்ரூம்குள்ள குளிச்சுட்டு இருக்காங்க. திருட வந்த திருட்டு பையன்தான் திருடிட்டு ரிலாக்ஸா குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு கையில ஒரு கட்டை எடுத்துட்டு அவன் வெளியே வந்தானா ஒரே போட்டு தள்ளுறதுக்காக பாத்ரூமுக்கு வெளியே நிக்கிறான். பாத்ரூம் கதவும் திறக்குது. கட்டையை தூக்கி ஒரு வீசிடுறான்.
நல்ல வேலையா பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தவங்கள அடிக்காம விடுறான். பார்த்தா அது வேற யாரும் இல்ல, இவனோட தங்கச்சி கீகி தான். கீகியும் பிரண்டனும் சந்திச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அவ எங்க போனா எங்க இருக்கானே அவனுக்கு தெரியாது. பல வருஷம் கழிச்சு 2 நாளா அந்த கீகி இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறா. ஆனா இவன் ஃபோனே எடுத்திருக்க மாட்டான். இவன் ஃபோன் எடுக்காததால அவளே டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டா. ஏன்னா கீகி கிட்ட இந்த வீட்டோட கீ ஒன்று இருக்கு. அதை வச்சு அவ கதவை ஓப்பன் பண்ணி உள்ள வந்திருக்கா. அவளை பார்த்ததும் பிரண்டன் செம்ம கடுப்பாயிடுறான். ஏன்னா பிரண்டனுக்கு பிரைவசி தான் ரொம்ப பிடிக்கும். அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் எப்பவுமே தனியாக இருக்கணும். நினச்ச நேரமெல்லாம் கையடிக்கணும். யாராவது இருந்தால் அதை பண்ண முடியாது இல்லையா? அதனால் அவனை சுற்றி யார் இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. இவ வேற வீட்டுக்கு வந்துட்டாளே அப்படின்னு கடுப்பில் உனக்கு எப்படி வீட்டோட சாவி கிடைச்சதுன்னு கேட்குறா. பிரண்டன், மறந்துட்டியா? நீ தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கீ கொடுத்துருந்தியே அப்படின்னு அந்த சாவியை அவன் முகத்துக்கு நேராக நீட்டுறா. சரி, என்ன விஷயம், எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறான். அப்பதான் அவளும் சொல்லி அழுகிறா. நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் பிரேக் பண்ணிட்டோம். அதனால என்னை வீட்டை விட்டு அவன் துரத்திட்டான். எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்லை. அதனால தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நாள் தான் பிரண்டன், அதுக்கப்புறம் நான் வேற வீடு பார்த்து போயிடுவேன். அது வரைக்கும் உன்னோட வீட்டில் என்னை தங்க அனுமதி. நான் ஹாலில் இருக்க அந்த சோஃபால படுத்துக்கிறேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் வேண்டாம் வெறுப்பான் பிரண்டனும் சரிங்கிறா. அந்த சந்தோஷத்துல ஓடி வந்து பிரண்டன் முதுகுல ஏறி அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. பாவம் பச்சை புள்ள, அண்ணனை பத்தி தெரியாது போல இருக்கு. மறுநாள் பாத்தீங்கன்னா பிரண்டன் ஆபீஸ் கிளம்புறதுக்காக குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கதவை ஓபன் பண்றான். உள்ள பாத்தீங்கன்னா கீகி பிறந்த மேனியா ஊ லாலான்னு பாட்டு பாடிட்டு குளிச்சுட்டு இருக்கா. கதவை திறந்த பிரண்டன் டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்கிற அந்த மாங்கனிகளவே பார்த்துட்டு இருக்கிறான். கீகிக்கு உடம்புனாலும் அப்படி ஒரு உடம்பு, இருக்க வேண்டியதெல்லாம் அளவா அம்சமா இருக்கு. தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டான், சம்பவம் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா பிரண்டன் அப்படியெல்லாம் பண்ணல. கீகியும் பாத்தீங்கன்னா அண்ணன் பார்க்கறான்னு தெரிஞ்சும் கூட ரொம்ப சகஜமா எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டு அவ பாட்டுக்கு ஒரு வழியா அவ முடிக்க, இப்ப அடுத்தது பிரண்டனும் போய் குளிச்சு முடிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறான். இந்த கீகி ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். அதனால இன்னைக்கு ஒரு கிளப்ல அவ பாட போறாளாமா. கண்டிப்பா நீயும் வரணும் பிரண்டன், ப்ளீஸ் வா அப்படின்னு அவனை கம்பல் பண்ணவும் சரி நான் ஆபீஸ் போயிட்டு என் வேலை முடிஞ்சா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் வரான். ஆபீஸ் வந்தா அன்னைக்கு ஆபீஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் வைரஸ் பூந்துருச்சுன்னு சொல்லி எந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகல. அதனால பிரண்டனும் டேவிடும் டெக்னீஷியனை வர சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல தான் பிரண்டன் அவன் தங்கச்சி கீகி அங்க இருக்கிற ஒரு சைனீஸ் கிளப்ல இன்னைக்கு பாட போறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் டேவிட் நானும் வரண்டா மச்சி அப்படின்னு பிரண்டன் கூட தொத்திக்கிறான். 2 பேரும் டாக்ஸி பிடிச்சு சாயந்தரமா கிளப்புக்கு வராங்க. கீகி அங்க பாடிட்டு இருக்கா. கீகிய பார்த்த உடனே டேவிட்க்கு அடி வயித்துல ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வருது. பத்தாவதுக்கு அவ ரொம்ப அழகா வேற இருக்காளா. அதனால டேவிடோட சின்ன தம்பி துடியா துடிக்கிறான். கீகி பாடுறத கேட்டு டேவிட் நிகழ்ந்து போயிடுறான். பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பிரண்டன் டேவிடைய கீகிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். டேவிட் அநியாயத்துக்கு கீகி கிட்ட வழியிறான். உன் பாட்டு சூப்பர், அது சூப்பர், இது சூப்பர்னு அவளை எக்கச்சக்கமா பாராட்டுறான். 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்த பிரண்டனுக்கு கொஞ்சம் பொறாம வருதுன்னா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இந்த 3 பேரும் சேர்ந்து பிரண்டனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. டாக்ஸில வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பிரண்டன் முன்னாடியே டேவிட் கீகிய பயங்கரமா கிஸ் பண்றான். அவளும் இந்த ஆயக்கலைகள்ல கை தேர்ந்தவ போல இருக்கு. சும்மா டேவிடுக்கு செம்மையா கம்பெனி கொடுக்குறா. இதையெல்லாம் பார்த்து பிரண்டனுக்கு செம காண்டாகுது. வீட்டுக்கு வந்த இறங்கின டேவிடும் கீகியும் முதல் வேலையா பிரண்டனை முந்திட்டு ஓடி போய் அவன் ரூமுக்குள்ள பூந்துட்டு கதவை தாள் போட்டுறாங்க. இருக்கிறதே உனக்கு ஒத்த ரூமு, அந்த ரூமும் பறி போச்சா. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா குத்த ஆரம்பிச்சிடறான் டேவிட். கீச்சு கீச்சுன்னு கத்துற சத்தம் வெளியே நின்றுட்டு இருக்கிற பிரண்டனுக்கு கேக்குது. இவனும் வெயிட் பண்ணி பார்க்கறான். அவங்க வெளியே வந்தபடியே இல்ல. டேவிட் அவளை விடுற மாதிரியே தெரியல. அதனால கடுப்பாய் போன பிரண்டன் அங்கிருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். கால் போன போக்கில் நடந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு திரும்புறான். வந்து பார்த்தா அவன் ரூமே அலங்கோலமாக கிடக்குது. அவன் பெட் எல்லாம் களைஞ்சு கிடக்குது. அவன் டேபிள் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே கிடக்குது. டேவிட் கீக்கிய மெத்தையில குத்துனது பத்தாதுன்னு அந்த மர டேபிள்லையும் படுக்க வச்சு குத்துன்னு குத்தி இருக்கிறான். சரி படுக்கலான்னு பெட்ல வந்து படுக்க வந்தா அந்த பெட்டு ஃபுல்லா 2 பேரும் கஞ்சிய சிந்தி இருக்கிறாங்க. வந்த கடுப்புல பெட்ஷீட் எல்லாம் உதறி தூக்கி வீசிட்டு அப்படியே போய் பெட்ல தொம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நடு ராத்திரி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கீகி சத்தம் போடாம பெட்ரூம்குள்ள வந்து பிரண்டன் கூட சேர்ந்து படுக்க ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே அவன் மேல கொலை வெறியில் இருந்தவன் அவகிட்ட
காட்டு கத்து கத்தி அவளை எட்டி உதைச்சி வெளியே தள்ளி விட்டுறான். மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்த பிரெண்டனை டேவிட் அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு அனுப்புறான். பிரெண்டனை பிடிச்சி காய்ச்சுன்னு காய்ச்சறான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இவங்க கம்ப்யூட்டரெல்லாம் வைரஸ் அட்டாக் ஆயிருந்துச்சு இல்லையா, அதையெல்லாம் குவாரண்டைன் பண்ணுறதுக்காக டெக்னீஷியன்ஸை வர சொல்லியிருப்பாங்க. அப்படி அவங்க குவாரண்டைன் பண்ணி முடிச்ச போது தான் பிரெண்டனோட ஹார்ட் டிஸ்கில் ஏகப்பட்ட மேட்டர் படங்க இருக்கிறத பார்த்துருக்காங்க. 1 2 இல்லை, 1000 கணக்கில் மேட்டர் படம் வச்சுருக்கான். பல 1000 ஃபோட்டோஸ் வச்சுருக்கான். இத்தனை மேட்ரு படங்கள்லாம் ஒருத்தன் வச்சுருக்கானா, நாடி நரம்பு மூளை கீழே எல்லாத்துலேயுமே மேட்டர் வெறி ஊறிப்போன ஒருத்தனால தான் இதையெல்லாம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு டேவிட் கிட்ட போட்டு விட்டுட்டு போயிட்டானுங்க. அதனால தான் டேவிட் பிரெண்டனை கூப்பிட்டு காய்ச்சுன்னு காய்ச்சறான். அந்த சமயத்தில் டேவிட்க்கு ஏதோ ஃபோன் வர பிரெண்டன் அங்கேருந்து நைஸாக நழுவிடுறான். அவங்க ஆஃபீஸ்லேயே மினி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. பிரெண்டன் அடிக்கடி அவ கூட கள்ள போடுவான். இன்னைக்கும் அப்படித்தான் அவ கூட கள்ள போட ஆரம்பிக்கிறா. அந்த மினி டிவோர்ஸ் ஆனவ. அதனால சாயந்தரம் 2 பேரும் டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை டின்னருக்கு தள்ளிட்டு வந்துடுறான். டின்னரை முடிச்சுட்டு பிரெண்டன் வீட்டுக்கு வந்த சமயத்துல கீகி வீட்டில் இல்லை. வந்த உடனேயே அவன் லேப்டாப்பை ஓபன் பண்ணி மேட்டர் படத்தை போட்டாச்சு. அதனால டெம்ட் ஆனவன் கையடிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போயிடுறான். அந்த அவசரத்துல தாள் போட மறந்துடுறான். இவன் சந்தோஷமா கையடிச்சிட்டு இருந்த சமயத்துல வீட்டுக்கு வந்த கீகி யதார்த்தமா பாத்ரூம் கதவை ஓபன் பண்ண அங்க பிரெண்டன் அவன் டூலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறா. இதை பார்த்த உடனே கீகி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவ தன்னை இந்த கோலத்தில் பார்த்துட்டாளே அப்படின்னு பிரெண்டனுக்கு ரொம்ப அவமானமா போகுது. அதனால பாத்ரூம் கதவை தாள் போட்டுட்டு ரொம்ப நேரமா பாத்ரூம்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவன் லேப்டாப்ல போட்டிருந்த மேட்ரு படம் வேற ஓடிட்டு இருக்கு. அதை கீக்கியும் பார்த்துடுறா. ஐயையோ, இவன் கூட இருந்தா இந்த படத்துல வர மாதிரி நம்மளையும் பின்னாடி இருந்து விட்டு ஏத்திடுவான் அப்படின்னு பயந்து போன கீகி அவளோட திங்ஸை எல்லாம் பேக் பண்ணிட்டு பிரெண்டன் வீட்டில இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறா. இது எல்லாம் நினைச்சு பிரெண்டன் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு முடிவெடுக்கிறான். இனிமேல் சத்தியமா அந்த மேட்டர் படங்கள்லாம் பார்க்கவே கூடாதுரா அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருக்கிற மேட்டர் படம் சிடி கிடி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்ல தூக்கி வீசிடுறான். அன்னைக்கு ஆஃபீஸ் வந்த பிரெண்டன் அவன் சிஸ்டத்தை ஆன் பண்ணி பார்க்கறான். இத்தனை மேட்டர் படங்களும் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால செம்ம அப்செட் ஆயிடுறான். வீட்டில் இருக்கிற சிடிகளையும் தூக்கி குப்பையில வீசிட்டான். இதனால பிரெண்டனோட மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆக இவன் அடிக்கடி கடலை போடுவானே ஒரு பொண்ணு மினி, அவளை இவன் கேபினுக்கு கூப்பிட்டு கேபினை லாக் பண்ணிட்டு அங்கேயே 2 பேரும் பயங்கரமா கிஸ் அடிக்கிறாங்க. அடுத்ததா ஒரு ஹோட்டல் புக் பண்ணி மினியை அங்க கூட்டிட்டு போய் செம்மையா சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா பிரெண்டன் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஏன்னா நேத்து இவன் கையடிக்கிறத தங்கச்சி பார்த்துட்டா. அந்த கடுப்புலயே இவன் சீடியெல்லாம் தூக்கி வீசிட்டான். ஆபீஸுக்கு வந்தா இவன் சிஸ்டத்துலயும் படம் இல்லை. அதனால மேட்டர் படம் பார்க்க முடியாததால அவன் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கிடக்குது. சரி வேற மினியை அவனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இதனால கடுப்பான மினியும் இந்த மயிருக்கு தான் ரூம் புக் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்தையா அப்படின்னு கடுப்பா கேட்டுட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆன பிரெண்டன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த ரூமுக்கு வர சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வர அவன் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த வெறிய அந்த பொண்ணு உடம்புல காமிக்கிறான். போட்டு அவளை புரட்டி எடுக்கிறான். வீட்டுக்கு வந்த பிரெண்டன் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்போ அங்க கீக்கி வர்றா. அப்படின்னா அவன் நேற்று வீட்டை விட்டு ஓடல போல் இருக்கு. கீக்கியை பார்த்தோன்னா பிரெண்டன் அவன் மேலே கடுப்படிக்கிறான். இங்கே பாரு கீக்கி, அந்த டேவிடுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. தேவையில்லாமல் அவன் வாழ்க்கையில் பூந்து அவன் வாழ்க்கையை கெடுத்துறாத. உனக்கு அவன் எந்த வகையிலையும் மேட்ச் இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவளை எச்சரிக்கிறான். பிரெண்டன் கிட்ட மன்னிப்பு கேட்குறா. இனிமேல் நான் டேவிடை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு அஷ்யூர் பண்ணுறா. ஆனால் பிரெண்டன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு அவகிட்ட கத்துறான். என்னை வீட்டை விட்டு போக சொன்னால் நான் எங்கடா போவேன்? எனக்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை பிரெண்டன் அப்படின்னு அவ கெஞ்சி பார்க்குறா. ஆனால் அதெல்லாம் முடியாது, நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு கராரா சொல்லிடுறான். பிரெண்டனை பொறுத்த வரைக்கும் கீக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் லைஃப்ல இத்தனை பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்புறான். அவனோட பிரைவசி போச்சு, ஆஃபீஸ்லேயும் அவனுக்கு பிரச்சனை, இதெல்லாம் கீக்கி வந்ததால தான் தனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லித்தான் அவகிட்ட ரொம்ப கடுமையாக பேசியிருப்பான். அன்னைக்கு நைட் ஒரு கிளப்புக்கு வரான். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். வழிய அந்த பொண்ணுகிட்ட போய் கடலை போட ஆரம்பிக்கிறான். அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை தொட்டு பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து அவன் பாய் ஃப்ரெண்டு செம கடுப்பாகி பிரெண்டனோட மூஞ்சியில பொக்குன்னு ஒரு குத்து வைக்கிறான். மூஞ்சியில குத்து வாங்கிட்டு ரத்தத்தை தொடச்சிட்டு பிரெண்டன் வெளியே வர அந்த சமயத்துல தான் அவனுக்கு கீக்கி ஏகப்பட்ட ஃபோன் கால் பண்றா. ஆனா பிரெண்டன் பர்பஸாவே அவ ஃபோன் காலை பிக்கப் பண்ண மாட்டேங்கிறா. அவளும் வாய்ஸ் மெயில்லாம்
அனுப்புகிறா, என் ஃபோனை பிக் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரெண்டன் அவள் ஃபோனை எடுக்கவே இல்லையே. அவன் மைண்டில் இருக்கிற ஏமாற்றம் ஆத்திரத்தையெல்லாம் கொட்டி தீர்க்கறதுக்காக ஒரு மேட்ரு வீட்டுக்கு போகிறான். அந்த மேட்ரு வீட்டில் 2 பொண்ணுங்க கூட செம குஜாலாக இருக்கிறான். தொடர்ந்து கீக்கி கால் பண்ணிகிட்டே இருக்கிறா, என்னை மன்னிச்சிரு பிரெண்டன், என்னோட ஃபோனை பிக் பண்ணு அப்படின்னு. அவள் என்ன கெஞ்சியும் இவன் அவள் ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அந்த மேட்டரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக மெட்ரோ ட்ரெயின் ஏறுறான். ஆனால் பாதி வேளையிலேயே அந்த மெட்ரோ நிற்கிது. எல்லாத்தையும் கீழே இறங்க சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சா, இவன் கொலீக் யாரோ அந்த ட்ரெயின் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமா. இதை கேட்டதுமே பிரெண்டனுக்கு பகீருங்குது. உடனே ஃபோன் எடுத்து கீக்கிக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் இந்த தடவை கீக்கி ஃபோன் எடுக்கல. இதனால் பயந்து போன பிரெண்டன் கீக்கிக்கு ஏதோ ஆயிப்போச்சு அப்படின்னு அங்கேருந்து வேகமாக மூச்சிறைக்க வீட்டுக்கு ஓடி வர்றான். ஓடி வந்து பார்த்தா வீடெல்லாம் தாறுமாறாக கிடக்குது. அங்கே கீக்கி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அவளை மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தி சரியான நேரத்தில் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துனதுனால கீக்கியோட உசுறு காப்பாற்றப்படுது. அண்ணன் தன்னை தப்பாக நினச்சிட்டு தன்னோட ஃபோன் காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அந்த கோபத்தில் தான் கீக்கியும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருப்பா. அவன் தங்கச்சி கண்ணு முழிக்கிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லையே உட்காந்துருக்கான். அவளுக்கு இப்போ தான் நினைவு திரும்புது. அவள் கையை பிடிச்சி அழுகிறான். இனிமேல் நான் உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், என் தப்பையெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். பெருசாக மழை பெய்யுது. அந்த மழையிலேயே நனைஞ்சிட்டு நடந்து வந்தவன் ஒரு இடத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், நம்ம எந்த அளவுக்கு ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே பிரெண்டன் மேட்டருக்கு அடிமையாகி போனதால தான். அதனால தான் அவன் சொந்த தங்கச்சியே அவன் வீட்டுக்கு வர்றது அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனோட பிரைவசி போகுதே. சதா சர்வ காலமும் நினச்ச நேரமெல்லாம் அவன் கையடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ அந்த வீட்டில் வேற ஒருத்தர் இருக்கும்போது அவனுக்கு அந்த பிரைவசி கிடைக்காது. ஒரு கட்டத்தில் திடீர்னு அவன் பார்த்துட்டு இருக்க பலான படத்தை அவன் பார்க்க முடியாமல் போக, ஆஃபீஸில் பிரச்சனை வர, இதனால் அவன் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி போச்சு. ஏன்னா அவனால் 1 மணி நேரம் கூட மேட்ரு படம் பார்க்காம இருக்க முடியாது. அப்படி அந்த மேட்டருக்கு அடிமையாகி போனவனுக்கு அந்த மேட்டர் திடீர்னு கிடைக்காம போச்சுன்னா என்ன ஆகும்? இவனை மாதிரி தான் பைத்தியக்காரத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால தான் பிரெண்டன் இப்படி ஒரு செக்ஸ் பைத்தியமாக சுற்றுறான். தன்னோட தவறெல்லாம் உணர்ந்த பிரெண்டன் தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இனிமேல் செக்ஸ் படம் பார்க்கக்கூடாது, செக்ஸை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறான். அவன் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கானா ஜெயிச்சானா அப்படிங்கிறத இந்த ஃபைனல் சீனில் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. பிரெண்டன் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கான். ஆரம்பத்தில் மெட்ரோவில் ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணவே பிரெண்டன் ரூட் விட்டுட்டு இருந்தானுல்ல, அவ கூட இவனை கண்டுக்காம போயிருப்பாளே, அதே பொண்ணு திரும்பவும் இந்த மெட்ரோல வரா. ஆனா பிரெண்டன் இந்த தடவை அவளை கண்டுக்கவே இல்லை. ஜஸ்ட் ஒரு லுக்கு மட்டும் தான் கொடுக்குறான். அவன் பார்வையிலையும் பெருசா காதல் இல்லை, காமம் இல்லை. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனவே பார்த்துட்டு இருக்கா. அவ கைவிரலை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரிங்கு போட்டிருக்கா. அப்படின்னா அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எவனோ ஒருத்தர் சீல் உடைச்சிட்டான். ஆனா பார்த்தீங்கன்னா அவ பிரெண்டனவே பார்த்துட்டு இருக்கிறா. கடைசி வரைக்கும் பிரெண்டன் அவளை கண்டுக்கவே இல்லை. அப்படின்னா பிரெண்டன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி தான் பல பேர் செக்ஸுக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையவே கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன, வெறுமனே இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால பிரெண்டன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிச்சு கொஞ்சம் வல்கராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரெண்டன் மூலமாகவே இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி படங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.